Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆனியன் சமோசா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, அது மட்டும் இல்லாமல் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு தனியாக, ஆனியன் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, பொடியாக வேண்டாம். நான் 1 கப்புக்கு 1/4 கப்பு வந்து அவுள் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சர்க்கரை, உப்பு தேவையான அளவு, இது வந்து சூடு எண்ணெய் இது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர், சாட் மசாலா, இஞ்சி துருகி வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்க கோதுமை மாவு, மைதா மாவு, சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூடாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பிசிறிக்கோங்க. நல்லா இந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கையை வச்சு இது மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து எல்லா இடத்துலையும் படும். இப்போ இந்த எண்ணெயை விட்டு நல்லா பிசிறிக்கிட்டோம். இப்போ வந்து தண்ணியும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி சப்பாத்தி மாவுக்கு பிசையுமோ அதை மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கணும், தொலன்னு இருக்கக்கூடாது மாவு. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக பிசைஞ்சாச்சு. இது மாதிரி தான் இருக்கணும், தொலன்னு இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பால் மாதிரி ஆக்கிட்டு ஒரு வெட் கிளாத்து நல்லா தண்ணியில் நனைச்சி அந்த கிளாத்தை நல்லா புழிஞ்சிட்டு இது மேலே போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு தேவையானதை பார்த்துடலாம். இந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் போட்டுக்கிட்டு அது கூட எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பொடியாக துருகி வச்சுருக்க இஞ்சி, அப்புறம் எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொடி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அவுள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கையால் பிசைஞ்சிக்கோங்க. லாஸ்ட்டில் சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போது கொஞ்சமாக சால்ட், நம்ம ட்ரை மேங்கோ பவுடர் போட்டிருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இது மாதிரி கையால் இப்படி பிசைஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி இதுவும் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாவோடவே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி நல்லா ஒரு சேர பிசைஞ்சிக்கோங்க. கையால் பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா எல்லாமே வந்து கலந்து இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பீஸாக நிறைய 2-3 சேர்ந்து இருக்கும். இப்படி பிசைகிறதால அதெல்லாமும் தனித்தனியாக ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் 15 to 30 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். இதை பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி சமோசாவுக்கு அந்த ஷீட் பண்ணுவாங்க இல்லையா, அதை இப்போ பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா இதை சின்ன சின்ன பால்ஸாக ரோல் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி எடுத்து பால்ஸ் ரோல் பண்ணி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக பால்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் பெருசாக பண்ணிக்கலாம், இல்லை சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக பண்ணிக்கலாம். நம்ம எப்படியும் வந்து கட் பண்ணுவோம் நைஃபால், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பால் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லைட்டாக மாவில் இது மாதிரி டஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா தின்னாக மெலிசாக இது மாதிரி பண்ணுங்க. ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு ஈவனாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஷீட் பெருசாக இருக்குது. நான் இதையே வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். 2ஆக கட் பண்ணி 2 ஷீட்டாக எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஷீட் இது இப்படி எடுத்ததை நம்ம டவாவில் போட்டு 2 பக்கமும் ஒரு 2 செகண்ட் போட்டு எடுக்க போகிறோம். இப்போது டவா வந்து நல்லா சூடாகிடுச்சு. இது மாதிரி போட்டு லைட்டாக உங்களுக்கு கலர் மாறும், அந்த பபிள் வரும். அந்த டைமில் வந்து எடுத்துருங்க. 2 பக்கமும் இது மாதிரி திருப்பி போடுங்க. இதோ வந்திருக்கு பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் பெருசாக வரும். அது மாதிரி வந்துட்ட உடனே எடுத்துடலாம். ரொம்ப வந்து கலர் மாறணும்லாம் கிடையாது. இதோ இதுதான் வந்து சமோசா ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் பண்ணுவாங்க. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த ஷீட் டவாவில் போட்டு எடுத்தோம் இல்லையா, இந்த ஷீட்டில் வந்து எப்படி ஃபில் பண்ணி மடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்படி இருக்கு இல்லையா, ஒரு எண்டில் இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு மறுபடியும் இந்த எண்டை வந்து இப்படி மடிங்க. இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கோன் மாதிரி வந்துடும். நல்லா வந்து எட்ஜெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி குட்டி ஹோலாக இருக்கணும், ரொம்ப குட்டியாக இருக்கணும். பெருசாக இருக்க போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஃபில்லிங், அதை வந்து ரொம்ப போட்டு இது பண்ணிடாதீங்க, இல்லாட்டி அந்த ஃபில்லிங் எல்லாம் வெளியில் வந்துடும், மாவு தனியாக வந்துடும், எண்ணெயில் அப்புறம் அந்த ஃபில்லிங் மட்டும்தான் இருக்கும். இதமாக போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்படி என்னோடய எட்ஜு பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் அந்த 2 ஸ்பூன் மைதா மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இது மாதிரி தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போது இந்த மாவை எடுத்து இந்த இடத்துல வந்து
நம்ம கம்மெல்லாம் அப்ளை பண்ணுவோம்ல அது மாதிரி இது மாதிரி தடவிக்கோங்க. இப்போ நான் எல்லா இடத்துலையும் தடவிக்கிட்டேன். இந்த பக்கம் இருக்கு இல்லையா குட்டி ஷீட், அதுலேயும் வந்து தடவிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை வந்து அப்படியே இப்படி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இது இருக்கு இல்லையா மீதி போர்ஷன், அதை நல்லா டைட் பண்ணி இப்படி ஒட்டி விட்டுருங்க. நல்லா டைட் பண்ணி ஒட்டுங்க. மாவு வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் இப்படி எடுத்து மேலே இப்படி பூசிக்கோங்க. நல்லா ஒட்டிக்குவோம். இது இந்த மாதிரி கேப் தெரியாமல் இந்த இடத்துலையும் நல்லா மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பிரியாது. எவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக சமோசா ஷேப் வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இப்போது எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம சமோசா எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ வந்து இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். தீயை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். போட்டுட்டு இது மாதிரி திருப்பிடுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இது கொஞ்சம் செவந்த உடனே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு. இது நம்ம பேக் பண்ணது பிரியவே இல்லை பாருங்கள். அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்லேயே செய்யலாம் சமோசா, கடையிலலாம் வாங்குறத விட. நாங்கள் எவ்வளோ சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு அப்படின்ட்டு. இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஷேப்பு கலர் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த டிஷ் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.